ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கார் வந்து மூவ் ஆகுதை பார்த்தோமா? ஸோ இது ஒரு தடவை மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே தான் இருக்கும். அது மட்டும் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் போடுமோ போயிட்டு தான் இருக்கும். ஸோ அகைன் நம்மளுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது, நம்ம கண்ணுக்கும் தெரியாது அது போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லூப்குள்ளே, ஐ மீன் அந்த விண்டோக்குள்ளே சுற்றிட்டே இருக்கணும். அது அகைன் போயிட்டு மேலே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், பொசிஷன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பொசிஷன் எடுத்துகிட்டு வரேன். எதுக்கான பொசிஷனு? செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் கோஆர்டினேட்ஸ். எதுக்கான? செல்ஃப் டாட் ஆப்போனண்ட் 1 தானே, ஆப்போனண்ட் 1. ஓகே, செல்ஃப் டாட் ஆப்போனண்ட் 1க்கான கோஆர்டினேட்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இஃப் இந்த கோஆர்டினேட்ஸ் எதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகேவா? அந்த ஜீரோ வந்து ஓகே, அந்த ஜீரோ வந்து ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போது சீக்வல்ட்டு 250 இருந்தால், ஓகே, சீக்வல் ஐ மீன் இந்த பொசிஷன் வந்து 250 இருந்தால் அகைன் எனக்கு என்ன ஆகணும்? செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ். எது மூவ் ஆகணும்? செல்ஃப் டாட் ஆப்போனண்ட் மூவ் ஆகணும். எங்கேருந்து இது வரைக்கும்? எக்ஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. எக்ஸ் வந்து மைனஸ் 200 அண்டு ஒய் வந்து 0. ஓகேவா? சாரி, எக்ஸ் வந்து 0 அண்டு ஒய் தான் என்னன்னா -200. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், ரன் ஆகிட்டே இருக்கா? ஓகே, அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்னென்னா நான் கரெக்டாக கெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 250 இருக்கணும், இல்லைனா 250க்கு மேலே போயிடுச்சுன்னா, 250 இல்லைனா 250க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து அகைன் ஐ மீன் அது எங்கே இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு போயின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரன் ஆகணும். இங்கே பாருங்கள், ஓகே, இந்த கார் வந்து ரன் ஆகுதா? அகைன் அதை பார்த்துட்டு அந்த இடத்த அகைன் வெளியே போகாது. ஸோ அகைன் இங்கே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்னா 250 ஒரு 550 கொடுப்போம். ஓகே, 550க்கு அப்புறம் என்ன ஆகணும்னா இங்கே வந்து ஒரு 600 பேக் போகணும். ஓகே, இங்கே பாருங்கள், 600 பேக் போகணும்னு நான் சொல்கிறேன். ரன் ஆகிட்டே இருக்குது, போகுது, கீழே போகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் இல்லையா? ஸோ 650 கொடுப்போம். அகைன் இங்கே 700 கொடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ரன் ஆகிட்டே இருக்குது, மேலேருந்து வருது, கீழே போனதுக்கப்புறம் அகைன் மேலேருந்து வருது. கரெக்ட் தானே? ஓகே 650 700 கூட இருக்கட்டும். ஓகே, 700 இருக்கட்டும் அண்டு 750 இருக்கட்டும். ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம அது கண்டிஷனுடைய ஐ மீன் கண்டிஷனாக கொடுத்தாச்சு அதை. ஓகே, எனக்கு இங்கேருந்து வரணும், அகைன் எனக்கு கீழே போனதுக்கப்புறம் மறுபடியும் மேலேயே போயிட்டு வந்தேன் எனக்கு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இது மாதிரி எனக்கு 3 ட்ராக்லேயும் வரணும். ஓகேவா? 3 ட்ராக்லேயும் வரணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 ட்ராக்கும் அதே மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த இமேஜ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அகைன் இன்னொரு இமேஜை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இதே மாதிரி. ஓகேவா? இமேஜ் ஓப்பன் பண்ணதாகவே இருக்கட்டும், இதை காப்பி பண்ணி அகைன் நான் க்ரியேட் பண்ணுறேன். 3 இமேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஐ மீன் 3 கார் க்ரியேட் பண்ணுறேன். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இங்கே மூவ் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அகைன் செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ் செல்ஃப் டாட் ஆப்போனண்ட் 2 அது எங்கே மூவ் ஆகணும்? அது எங்கே மூவ் ஆகணும்னா இது வந்து 80ல் இருக்குது. ஓகே, எக்ஸ் வந்து 80ல் இருக்குது அண்டு எனக்கு எக்ஸ் வந்து 170 இருக்கட்டும். ஓகே, எக்ஸ் வந்து 170 இருக்கட்டும், ஒய் வந்து 0 இருக்கட்டும். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, எனக்கு செகண்ட் கார் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரணும். ஐ மீன் இன்னும் கொஞ்சம் வரணும். என்னென்னா 190. ஓகே, 190 கொடுப்போம். ஓகே, இன்னும் அந்த ட்ராக்குள்ளே வரல. 220 கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 220. ஓகே, ட்ராக் விட்டு இல்லை கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. 210. ஓகே, 210 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்ன ஆப்போனண்ட் 3 அடுத்த ட்ராக்குக்கு வரணும். ஓகே, 310 கொடுப்போமா? 310 கொடுத்தா கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? ஓகே, இது ட்ராக் கரெக்டாக இருக்கா? இங்கே வந்து 330 கொடுங்க, ரன் பண்ணலாம். ஓகே, ட்ராக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ட்ராக் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ 3 ட்ராக்கும் வந்துடுச்சு. 3 ட்ராக்கும் நமக்கு கார் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 3 ட்ராக்கையும் நம்ம அதே மாதிரி ரன் பண்ண வைக்கணும். எப்படின்னா மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
ஸோ இதுவும் இது -50க்கு போயிட்டோம். அதே மாதிரி இதுவும் -150. ஐ மீன் நமக்கு தெரியக்கூடாதுல்ல, இது எங்கேருந்து வருதுன்னு தெரியக்கூடாதுல்ல, மேலேருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே 1 மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன், இந்த 2மே மேலே போயிடுச்சு, அதை மூவ் பண்ண வைக்கல. இப்போ மூவ் பண்ண வச்சா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ ஓகேவா? மூவ் ஆப்போனன்ட்டு. அதே மாதிரி இதுவும் மூவ் ஆக போகுது. ஓகேவா? என்னது, செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ், செல்ஃப் டாட் ஆப்போனன்ட் 2 மூவ் ஆக போகுது. ஸோ செல்ஃப் டாட் எக்ஸ் அதே மாதிரி தான், செல்ஃப் டாட் எக்ஸு ஆல்சோ செல்ஃப் டாட் ஒய் இதே மாதிரி மூவ் ஆக போகுது. ஓகே, இது மாதிரி தானே அதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் இது வந்து ஆப்போனன்ட் 3. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, 3மே மூவ் ஆகுதா? கரெக்டாக 3மே மூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ 3மே மூவ் ஆகுது கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதையும் நான் தடுக்கணும் இல்லையா, இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கும் பொசிஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 3த்துக்கும் பொசிஷன் எடுக்கணும். ஓகே, கண்ட்ரோல் சி, 3த்துக்கும் பொசிஷன் எடுக்கணும். இது வந்து பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3. ஓகே, பொசிஷன் 1 ஐ மீன் கார் 1க்கான பொசிஷன் அது. இதே மாதிரி தான் அதுவும் இருக்க போகுது. ஓகேவா? கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அகைன் இதையும் நான் காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து 2, இது வந்து 3. ஓகே, அதே மாதிரி ஆப்போனன்ட் 2க்கு இது வந்து ஆப்போனன்ட் 3க்கு இது. ஓகேவா? நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக ரன் ஆகுதான்னு பாருங்கள். வருது, அகைன் கீழே போகுது, அகைன் மேலேருந்து எனக்கு வருது. ஓகேவா? கரெக்டாக ரன் ஆகுதா? ஸோ இது மாதிரி 3மே வந்தால் நம்ம எப்படி இந்த கார்லேருந்து தப்பிக்கிறது? ஸோ அது கொஞ்சம் லேட்டாகி வரணும், கொஞ்சம் மேலே வரணும், கொஞ்சம் கீழே வரணும், அது மாதிரி வரணும் இல்லையா? ஸோ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணுங்கள், எனக்கு அதுக்கு தான் ரேண்டம் ஃபங்க்ஷன், ரேண்டமாக நம்பர் எடுத்துகிட்டு வரணும் எனக்கு. ஓகேவா? இம்போர்ட் ரேண்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், அந்த 3 காரை கிரியேட் பண்ணி 3 காரையும் மூவ் பண்ண வச்சோம், அதுக்குள்ளேயே மூவ் பண்ண வச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வர மாதிரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you next video.